ஒரு மனதாய் உம்மை தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே, இறை இயேசுவின் அரியணை, எழுவோம் ஒரு மனதாய் உம்மை தொழுவோம் புகழ் பலியாய். திருக்குலமே இறையரசை அமைப்போம், ஒரே உடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். அன்பின் திருக்குலமே, இறை இயேசுவின் அரியணை, எழுவோம் ஒரு மலராய் துதி தொழுவோம் புகழ் பலியாய். இருளின் நாட்டிலே ஒளியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாம் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் நாட்டிலே ஒளியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாம் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் மலர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் அமைப்போம். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறைவுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். அன்பின் திருக்குலமே, இறை இயேசுவின் அரியணை, எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, பாதுகாவலர் சவேரியாருடைய அன்பு பிள்ளைகளே, நமது பாதுகாவலருக்கு என்று இந்த ஆண்டு திருவிழாவை நாம் மேற்கொள்கிறோம். இந்த நாளில் கொடியேற்றி பாதுகாவலருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்காகவும் கடந்த ஆண்டுகளில் அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லவும் இங்கு ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளில் இந்த பலியை நமக்கு தலைமையேற்று நிறைவேற்றி நமக்காக செபிக்க வந்திருப்பவர்கள் நமது பங்கின் மைந்தர் அருள் தந்தை கிறிஸ்துராஜா அவர்கள். தந்தை அவர்கள் உள்ளார் மேரி மலர்கொடி குருமடத்தினுடைய அதிபராக இருக்கிறார். தந்தை அவர்கள் வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி தருகிறது. கரவொலி எழுப்பி வரவேற்போம். இந்நாளில், இந்த திருக்கொடியேற்ற நாளில் நமக்காக மறையுரையாற்றி இறைவனிடம் ஜெபிக்க வந்திருப்பவர்கள் அருள் தந்தை மிக்கேல் மகேஷ் அவர்கள். தந்தை அவர்கள் நமது செய் பங்காகிய சிவகிரி பங்கு தந்தையாக மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்களையும் கரவொலி எழுப்பி வரவேற்போம். இந்த பலியிலே அருள் தந்தையர்கள் இருவருக்காகவும் அவர்களுடைய பணி சிறக்கவும் அவர்களுடைய உடல் உள்ள ஆன்ம சுகத்திற்காக ஜெபிப்போம். கள்ளியூர் சண்முகநாதன் என்கிற நமது ஊரில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுப்போம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாக, சவேரியார் வழியாக கடவுளுடைய நிறைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்படியாக ஜெபிப்போம். நமது பங்கிலே மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற திருச்சிலுவை அருள் சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். இந்த நாளில் நமக்காக பாடல் பாடி இந்த இறை ஆசிரியை பெற்றுக் கொடுக்க வந்திருக்கிற பாடல் குழுவினருக்காக, நமது ஊரில் இருக்கிற ஊர் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், எல்லா மனிதர்களையும் கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். கண்களை மூடுவோம்.
கடந்த ஆண்டில் கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவோம். திருக்கொடியேற்றி தொடங்கி இருக்கிற இந்த திருவிழா காலத்திலே நமக்கு என்ன சிறப்பான தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். 10 நாட்களும் தொடர்ந்து ஒரே கருத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். நீங்கள் நம்பிக்கையோடு எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ப நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி தேவையை தெளிவாக ஆண்டவரிடம் கேட்போம். இந்த வழியின் வழியாக திருவிழா காலத்தின் மூலமாக கடவுள் நமக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதற்கு திருப்பலி நமக்கு உதவி செய்யும். அந்த ஒப்பற்ற திருப்பலி நிறைவேற்ற தகுதியுள்ளவராகும்படியாக நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் தேவ தந்தை தேவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர்
ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. எங்களை படைத்தாலும் அன்புமிக்க இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றியறியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனம் 1 முதல் 6 முடிய மற்றும் 8 20 முடிய. யூத அரசன் யோகாக்கின் 3ஆம் ஆட்சி ஆண்டில் பாபிலோனிய அரசன் நெபுகத்நேசர் எருசலேமுக்கு வந்து முற்றுகையிட்டான். தலைவராகிய ஆண்டவர் யூத அரசனாகிய யோயாக்கீமையும் கடவுளுடைய கோவிலின் கலன்கள் சிலவற்றையும் அவனிடம் கையளித்தார். அவனும் அவற்றை சீனார் நாட்டிலிருந்த தன் தெய்வத்தின் கோவிலுக்கு எடுத்து சென்று அவற்றை தன் தெய்வத்துக்குரிய கருவூலத்தில் சேர்த்தான். அப்பொழுது அரசன் தன் அரண்மனை அலுவலரின் தலைவனாகிய அஸ்பெசனஸ்க்கு அரச குலத்தையும் உயர் குடியையும் சார்ந்த இஸ்ரேலர் சிலரை கொண்டு வருமாறு கட்டளையிட்டான். அக்கட்டளையின்படி அவர்கள் உடல் ஊனமற்ற, அழகுமிக்க, எல்லா ஞானத்திலும் தேர்ச்சி பெற்ற, அறிவிலும் உணர்விலும் கல்வியிலும் சிறந்த, அரசனின் அரண்மனையில் பணியாற்றும் திறமை பெற்ற இளைஞர்களாய் இருக்க வேண்டும். மேலும் அவர்கள் கல்தேய மொழியை எழுதவும் பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அரசன் தான் உண்டு வந்த சிறப்புணவிலும் பருகி வந்த திராட்சை ரசத்திலும் நாள்தோறும் ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஏற்பாடு செய்தான். இவ்வாறு 3 ஆண்டுகள் பயிற்சி அளித்த பின் இறுதியில் அவர்களை அரசன் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று ஆணையிட்டான். இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுள் யூத குலத்தை சார்ந்த தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களும் இருந்தார்கள். அரசனது சிறப்புணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது என்று தானியேல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார். அவ்வாறே தாம் தீட்டுப்படாதிருக்க அலுவலர் தலைவனிடம் அனுமதி கேட்டார். அலுவலர் தலைவன் தானியேலுக்கு பரிவும் இரக்கமும் காட்டுமாறு கடவுள் அருள் கூர்ந்தார். அலுவலர் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு உணவும் பானமும் ஏற்பாடு செய்திருக்கும் அரசனாகிய என் தலைவருக்கு நான் அஞ்சுகிறேன். ஏனெனில் உங்களை ஒத்த வயதினரை விட நீங்கள் களை குன்றியிருப்பதை அரசன் கண்டால் என் தலையை போய்விடும். நீங்கள்தான் அதற்கு காரணம் ஆவீர்கள் என்றான். தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியவர்களுக்கென அலுவலர் தலைவனால் நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளரிடம் தானியேல் கூறியது, ஐயா, தயை கூர்ந்து 10 நாள் ஊழியர்களாகிய எங்களை சோதித்து பாரும். எங்களுக்கு உண்பதற்கு மரக்கறிகளையும்
குடிப்பதற்கு தண்ணீரையும் மட்டுமே தாரும். அதற்கு பிறகு எங்களது தோற்றத்தையும் அரசனது சிறப்புணவை உண்ணும் மற்ற இளைஞர்களின் தோற்றத்தையும் ஒப்பிட்டு பாரும். அதன்பின் உமக்கு தோன்றியபடி உம்முடைய பணியார்களாகிய எங்களுக்கு செய்தருளும் என்றார். அவனும் இக்காரியத்தில் அவர்களுக்கு இணங்கி அவர்களது 10 நாள் சோதித்து பார்த்தான். 10 நாட்கள் ஆயின. அரசனது சிறப்புணவை உண்டு வந்த இளைஞர்கள் அனைவரையும் விட அவர்களது தோற்றம் மிக கலையுள்ளதாயும் உடற்கட்டு மிக செழுமையுள்ளதாயும் காணப்பட்டது. ஆதலால் மேற்பார்வையாளன் அவர்கள் உண்ட உணவு வேண்டி சிறப்புணவுக்கும் பருக வேண்டிய திராட்சை ரசத்திற்கும் பதிலாக மரக்கறி உணவையே அவர்களுக்கு கொடுத்து வந்தான். கடவுள் இந்த 4 இளைஞர்களுக்கும் அறிவையும் அனைத்து இலக்கியத்தில் தேர்ச்சியையும் ஞானத்தையும் அருளினார். சிறப்பாக தானியேல் எல்லா காட்சிகளையும் கனவுகளையும் உய்த்துணரவும் ஆற்றல் பெற்றிருந்தார். அரசன் தன் முன்னிலைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று குறித்த நாள் வந்தது. அலுவலர் தலைவனும் அவர்களை நேபுகத்நேசர் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினான். அரசன் அவர்களோடு உரையாடல் ஆனான். அப்பொழுது அவர்கள் அனைவருக்கும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியோருக்கு இணையாக யாரும் காணப்படவில்லை எனவே அவர்கள் அரசன் முன்னிலையில் பணிபுரியலாயினர். ஞானம் விவேகம் சார்ந்தவற்றில் அரசன் அவர்களோடு கலந்துரையாடினான். அப்பொழுது அவனது அரசில் இருந்த எல்லா மந்திரவாதிகளையும் மாய வித்தக்காரர்களையும் விட அவர்கள் 10 மடங்கு சிறந்தவர்களாய் இருப்பதை கண்டறிந்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வலிமை நீ தந்த வலிமை என் விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றேன். என் வாழ்வை அகல் விளக்காய் இறைவா மாற்றினீர். இறைவா மாற்றினீர். என் விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றேன். Alleluia, 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 alleluia. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. அக்காலத்தில் இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது செல்வர்கள் தங்கள் காணிக்கைகளை காணிக்கை பெட்டிக்குள் போடுவதை கண்டார். வறுமையில் வாடிய ஒரு கைம்பெண்ணும் 2 காசுகளை அதில் போடுவதை கண்டார். அவர், இந்த ஏழை கைம்பெண் எல்லாரையும் விட மிகுதியான காணிக்கை போட்டிருக்கிறார் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய அன்பு பக்தர்களே, நம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திருவிழாவை கொடியேற்றத்தோடு நாம் சிறப்பாக தொடங்கி இருக்கின்றோம். கொடியேற்றத்தின் போது லேசா தூறல் விழுந்தது. தீர்த்தம் தெளிக்கும் போது எப்படி நம்ம மேலே தூறல் விழுமோ அது போன்ற ஒரு தூறல் நாம் கொடியை ஏற்றுகிற போது நம் மீது விழுந்தது. அது சவேரியார் இன்றைய நாளிலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அவருடைய பரிந்துரை வழியாக நமக்கு பெற்று தந்திருக்கிறார் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. எனவே கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை காணிக்கையாக்குவோம். அன்புமிக்க சகோதரிகளே,
நம் பாதுகாவலுடைய திருவிழாவை கொடியேற்றத்தோடு தொடங்கி இருக்கிற இந்த நேரத்திலே நம்முடைய எளிய உள்ளங்களை ஆண்டவர் கனிவுடன் கண்ணோக்குகிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு விழாவாக இந்த விழா நாட்களை கொண்டாட நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம், இயேசு ஒரு பெண்மணியை கவனித்து அவருடைய செயலை பாராட்டுகிறார். யாரை கவனிச்சார் இயேசு? ஏழை கைம்பெண்ணை கவனித்தார். அவரை பார்த்து என்ன சொல்றாரு? எதை பாராட்டுகிறார்? பாராட்டுகிறார் என்று சொல்லவில்லை, ஒரு செயலை கவனிக்கிறார். என்ன செயலை கவனிக்கிறார்? காணிக்க போடுறதை கவனிக்கிறார். பல சமயங்களில் நாம் என்ன செய்வோம்? அடுத்தவங்க தெரிகிற மாதிரி காணிக்க போடுமா, தெரியாம காணிக்க போடுவோமா? போடுறதே கிடையாதோ? போடுறதை பொறுத்துண்ணே. சரி, அது அது வாஸ்தவமான பேச்சு தான். போடுறதை பொறுத்து மறைமுகமாக போடுறோமா அல்லது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி போடுறோமா அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு நான் குருமானவராக படித்து கொண்டு இருக்கிற போது ஒரு ஐயா காணிக்க போடுவார். எப்படி போடுவார் அப்படின்னு சொன்னால், கையில் 100 ரூபாய் எடுத்து வச்சுக்கிடுவார். எடுத்து வச்சுட்டு இப்படி கையை மேலே தூக்கி ஒரு ரவுண்ட் அடிப்பார். நிற்க இடத்துல ஒரு ரவுண்ட் அடிப்பார். என்ன அர்த்தம்? நான் 100 ரூபா காணிக்க போடுறேன் அப்படின்னு தெரியறதுக்காக. அப்போ இன்றைய நாளிலே நாம் பார்க்கிறோம், பல சமயங்களிலே காணிக்க போடுறது எதுக்காக அப்படிங்கிறத நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். காணிக்க போடுறது எதுக்காக? எதுக்கு காணிக்க போடுறோம்? வீட்டில் நிறைய காசு இருக்குன்னு போடுவோமோ? காணிக்க எதுக்கு போடுவோம்? ஏக்கா காணிக்க போடுவியா? நீ காணிக்க போடுற பழக்கம் உண்டா பூசையில்? ஒன்னதான் பாப்பா. காணிக்க போடுவியா போட மாட்டியா? நான் போடுவோம். எதுக்கு போடுவேன் காணிக்க? யாருக்கு தெரியும்? வீட்டில் போட சொல்லி கொடுத்தாங்க, நான் போடுறேன். சரி, அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு நாம் காணிக்கையாக செலுத்துகின்ற காரியங்கள் ஆண்டவரது அருளை நமக்கு நிறைவாக பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நாம் போடுகின்ற ஒரு காணிக்கை அல்லது நாம் செய்கின்ற ஒரு செயல் அது இந்த உலகத்தில் நமக்கான ஒரு ஆசீர்வாதத்தை உறுதி செய்கிறது என்பதையும் தாண்டி அந்த செயல் நாம் நிலைவாழ்வை பெறுவதற்கான ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு பெரிய சாதனை படைத்தவர்களை பாராட்டுவாரா, சின்ன சின்ன காரியங்கள் செய்தவர்களை பாராட்டுவாரா? ரொம்ப பெரிய சாதனை படைச்சவங்களை இயேசு பாராட்டுவாரா அல்லது சின்ன சின்ன காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்யறவங்களை பாராட்டுவாரா? சின்ன சின்ன காரியங்கள் செய்கிறவர்களை பாராட்டுவார். உதாரணமாக இன்றைய நற்செய்தியிலே நாம் தெளிவாக வாசிக்க கேட்கிறோம், ஒரு ஏழை கைம்பெண் தனக்கு பற்றாக்குறை இருந்தும் அவர் என்ன செய்கிறார்? காணிக்கை போடுகிறார். எவ்வளவு காணிக்கை போடுகிறார்? எவ்வளவு காணிக்கை போடுறாரு? அந்த பெண்மணி எவ்வளவு காணிக்கை போடுறாங்க? மாசம் வாசிக்கும் போது கவனிக்கணும்னு. நாளைக்கு நான் தான் வருவேன், நாளைக்கு பிரசங்கெல்லாம் கேட்பேன். அதனால என்ன செய்யணும்? நாளைக்கு வீட்டில் வரும்போதே அன்னைக்குள்ள முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் எல்லாத்தையும் வாசித்து பார்த்துட்டு வந்துடணும். சரியா? இங்க வந்தோம் ஏன் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ இந்த நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கிறோம், அந்த ஏழை வறுமையில் வாடிய அந்த ஏழை கைம்பெண் 2 காசுகளை போடுகிறார். 2 காசுகளை போடுகிறார் என்று சொல்லுகிற போது அவர் தன்னுடைய பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போடுகிறார் என்று அந்த நற்செய்தியினுடைய இறுதி பகுதி நமக்கு சொல்லுகிறது. அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மிடம் இருக்கிற எல்லாவற்றையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சிருப்போம். அதெல்லாம் காணிக்கையில் போட்டால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாணத்துக்காக சில காரியங்களை சேர்த்து வைப்போம். கடவுள் எல்லாத்தையும் போட சொன்னா நம்ம கொண்டு வந்து போட்டுருவோமா? போட மாட்டோம். அப்ப கடவுள் அதை விரும்பவில்லை. அப்ப நமது வாழ்வுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நாம் இழக்க வேண்டும் என்பது இந்த நற்செய்தி நமக்கு சொல்லி தருகிற பாடம் அல்ல. இருந்தாலும் அதன் வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன அப்படின்னா, நாம் கடவுளது தயவை நம்பி வாழ வேண்டும். ஒருவேளை நம்மகிட்ட நிறைய காசு இருக்கு அப்படின்னா என்ன நினைப்போம்? நம்ம கடவுளை தேடுவோமா? அதான் காசு இருக்குல்ல வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு நினைப்போமா? காசு இருந்தா அது காசு இருக்குல்ல வாங்கிக்கிடலாம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அப்ப அந்த நேரத்துல கடவுளை நாம் தேட மாட்டோம். ஆனால் இந்த பெண்மணியுடைய செயல் எதை சுட்டி காட்டுகிறது? தன் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டு விட்டார் என்றால் என் பிழைப்புக்கான வழியை ஆண்டவர் தருவார் என்பது அவருடைய நம்பிக்கை. இந்த 2 காசை வச்சு என்னால் பிழைக்க முடியும் என்று அவரை நம்பி இருந்தார் என்றால் அந்த காசை காணிக்கை பெட்டிக்குள் போட்டிருக்க மாட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செயல், கடவுள் என்னை வழி நடத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பெண் ஏழை கைம்பெண், வறுமையில் வாடிய அந்த ஏழை கைம்பெண் அதை உணர்ந்திருந்தார். எனவேதான் அவர் எல்லாவற்றையும் காணிக்கையாக போடுகிறார்.
எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையில கடவுளது பராமரிப்பை, கடவுள் என்னை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு அழைப்பை இன்றைய நாளிலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம் பாதுகாவலர் புனித சவேரியார் கடவுளது உடனிருப்பை எல்லா மக்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடியவராக இருந்தார். இன்னும் அவருடைய வாழ்வு ஏழை எளிய மக்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட ஒரு வாழ்வாக இருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சவேரியார் யாரு? சவேரியார் யாரு? சவேரியார் யாருமா? சவேரியார் யாரு? புனிதர். வேற? பாதுகாவலர். வேற? சவேரியார் யாரு? சவேரியார் ஒரு குருவானவர், ஒரு சாமியார். அவர் குருவாகிதான் நம்முடைய நாட்டுக்கு அவர் பணி செய்வதற்காக வருகிறார். அப்படி பணி செய்ய வருகிற போது அவர் வசதி வாய்ந்த மக்களை தேடி செல்லவில்லை. மாறாக ஏழை எளிய மக்களோடு என்ன செய்கிறார்? தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளுகிறார். அதனால என்ன நடக்கிறது? அவருடைய உடல்நலம் குன்றி போகிறது. ஏன்னா அவர் வாழ்ந்த நாட்டில் இருந்த சாப்பாட்டு முறைகள் வேற, நம்முடைய இந்திய திருநாட்டில் இருக்கிற சாப்பாட்டு முறைகள் வேற. இருந்தாலும் அவர் ஏழை எளிய மக்களோடு தன்னை ஒன்றுபடுத்தி அவர்கள் உண்பதை உண்டு அவர்களுக்கு ஏற்ற முறையில் கடவுளுடைய நற்செய்தியை பறைசாற்றக்கூடியவராக அவர் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஏழை எளிய மக்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே கடவுளுடைய பிரசன்னம் நிறைவாக தங்கி இருக்கிறது, அங்கே கடவுளது வல்லமை நிறைவாக வெளிப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கோயிலுக்கு வரலன்னு அர்த்தமா? கோயிலுக்கு வர்றவங்களுக்கு தான் அதிகமாக கஷ்டமா இருக்கு, நிறைய பேர் புலம்புறதை நான் கேட்டிருக்கிறேன். நம்ம குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் கடவுளது அன்பை இன்னும் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். ஆனா நம்ம அதுக்கு மாற என்ன செய்வோம்? கடவுளுக்கு அது இல்லையா, இது இல்லையா, கடவுள் ஏன் தான் நம்மளை இப்படி கைவிட்டுட்டாரோ அப்படின்னு கடவுளை சபிக்க தொடங்கி விடுவோம். அப்ப இன்றைய நாளிலே ஏழை எளியவர்களோடு கடவுள் தன்னை ஐக்கியப்படுத்துகிறார். ஏழை எளியவர்கள் மத்தியில் தான் கடவுளுடைய வல்லமை நிறைவாக வெளிப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புனித பவுலடியார் தாம் எழுதிய திருமுகங்களிலே சொல்லுகின்ற போது அவர் ஆண்டவரிடம் ஒரு வேண்டுதல் செய்கிறார். தன்னிடம் இருக்கிற முள் போல தைத்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை எடுத்து விட வேண்டும் என்று அவர் வேண்டுகிற போது கடவுள் என்ன சொல்லுவார்? என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாக வெளிப்படும் என்று சொல்லுவார். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் இதை வாசிக்க கேட்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுது வலுவற்றவர்களாக இருக்கிறோமோ, எப்பொழுது கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறோமோ, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் அதிகமாக இருக்கிறதோ அப்பொழுது கடவுள் நம் வழியாக வல்லமையாக செயல்படுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புனித சவேரியாருடைய வாழ்வில் அதுதான் நடக்கிறது. புனித சவேரியார் தன்னுடைய வாழ்க்கையில பலவிதமான இன்னல்களை அனுபவிக்கிறார். ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அவரால் வாழ்ந்திருக்க முடியும். இருந்தாலும் கடவுளுடைய நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தால் அவர் பல துன்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். அப்படி அவர் பல துன்பங்களை ஏற்றுக்கொண்டதனால் தான் இன்று நம்முடைய நாட்டிலே கிறிஸ்தவ சமயம் என்பது வளர்ந்தோங்கி இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை பற்றிய புரிதல் நம் ஒவ்வொருவருக்கும் வந்திருக்கிறது. அப்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகிற போது, துன்பங்கள் வருகிற போது, துயரங்கள் வருகிற போது துவண்டு போய்விடக்கூடாது. மாறாக அந்த துன்பங்கள் வழியாக கடவுள் வல்லமையாக செயல்படுவார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு கல்யாணம் நடத்தணும், சரியா? இப்போ உங்கள் வீட்டில் ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்கணும். கல்யாணத்துக்காக நமக்கு இப்போ கையில் 1 கோடி ரூபாய் இருக்குது. என்ன செய்வோம்? நம்ம ஒரு கல்யாணம் நடத்தணும், கல்யாணம் நடத்துறதுக்காக நம்ம கையில் 1 கோடி ரூபாய் இருக்கு. என்ன செய்வோம்? 1 கோடி ரூபாய் கையில இருந்து என்ன செய்வோம்? சொல்லுங்க. என்னம்மா? ஆடம்பரமா செலவு பண்ணுவீங்களா? ஆடம்பரத்தில் என்னெல்லாம் வரும்? ஏதாவது ஒன்று சொல்லு பார்ப்போம். வெடியா? ட்ரெஸ், விலை கூடின ட்ரெஸ் எடுப்போம். வேற நகை எடுப்போம். வயிறார சாப்பிடுவோம். மாப்பிள்ளைக்கு வரதட்சணை சரிம்மா, மாப்பிள்ளைக்கு வரதட்சணை கொடுப்போம். ஆணவத்தையும் சேர்த்து வச்சுக்கிடுவோம். வேற வேற என்னம்மா?
கல்யாணத்துக்கு காஸ்ட்லி போனுக்கு என்னென்ன சம்பந்தம்? அது வரதட்சணையில் வருமோ? சரி சரி, காஸ்ட்லி போனு, வேற என்ன? சரி, அப்படி நிறைய காரியங்களை நம்ம கேட்போம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தாலும் ரொம்ப கஷ்டம், என்ன செய்வோம்? முதல்ல கடன் வாங்குவாங்க, அப்புறம் ரெண்டாவது கடன் வாங்குவாங்க, அப்புறம் மூணாவது கடன் வாங்குவாங்களா? நிறைய முதல்ல வாங்கிடுவாங்களோ? நகையை அடமானம் வைப்பாங்களா? வீட்டில் உள்ள நடக்கிற எல்லா வியாபாரமும் வெளியே வந்துருது உங்களுக்கு. நான் இன்றைக்கு தற்சயமா பேங்குக்கு போக நேர்ந்தது. நிறைய ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, வீட்டில் இருக்க நகையை போல கொண்டு வந்து அடகு வச்சு லோன் போட்டு நிறைய காரியங்களை செய்யறோம் அப்படின்னு 2 ஆசிரியர்களை சந்திக்க நேர்ந்தது. அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம வீட்டுல கஷ்டம், அப்ப நாம என்ன செய்யறோம்? கடன் வாங்குறோம், வேற லோன் வாங்குறாங்க, வேற என்ன செய்வோம்? நீங்க ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. இப்ப நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடத்தணும், ஆனா கஷ்டமா இருக்குது, என்ன செய்வோம் முதல்ல? கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். அன்புக்குரியவர்கள், அவ்வளவுதான் பிரசங்கம். நம்ம வீட்டுல கோடிக்கணக்கில் காசு இருக்கிற போது காஸ்ட்லி போனு, மாப்பிள்ளைக்கு வரதட்சணை, நல்ல சாப்பாடு அப்படின்னு லிஸ்ட் அடிக்கிட்டே போகுது. ஆனா கஷ்டம்னு வருகிற போது ரெண்டாவதே என்ன வருகிறாரு? கடவுள் அங்கே வருகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் இருக்கிற போது கடவுள் முதன்மைப்படுத்தப்படுகிறார். மனிதர் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்பது விவிலியம் நமக்கு சொல்லி தருகிற பாடம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வருகிற போது நம்ம சந்தோஷப்படணும். நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வருகிற போது நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனென்றால் நம்ம அடுத்து யாரைத்தான் தேட போறோம்? கடவுளை தான் தேட போறோம். நாம் கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் கடவுள் நம்மை நோக்கி பல அடிகள் எடுத்து வைத்து வருவார். ஊதாரி மைந்தன் ஊமையிலே அதைத்தான் நான் பார்க்கிறோம். தன்னுடைய இளைய மகன், ஊதாரியாக சென்ற மகன் திரும்பி வருகிறான் என்பதை கண்ட தந்தை தூரத்துல தன் மகன் வருகிறதை பார்த்து அவர் ஓடி சென்று அவனை கட்டி தழுவி முத்தமிட்டு அவனுக்கு ஆடை அணிவித்து, உயர்தரமான ஆடைகளை அணிவித்து, மோதிரம் அணிவித்து அவனை அழைத்து வருகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, பல்வேறு நிலைகளில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற போது நாம் கடவுளை நோக்கி திரும்ப வேண்டும். கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க முயற்சி செய்கிற போது கடவுள் நம்மை நோக்கி பல அடிகள் எடுத்து வைப்பார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளிலே ஏழை கைம்பெண்ணை ஆண்டவர் உயர்வாக பேசுகிறார். இன்னும் அரசர்கள் நூலிலே நாம் வாசிக்க கேட்கிறோம், சாரிபாத்தில் வாழ்ந்த அந்த ஏழை கைம்பெண்ணிடம் இறைவாக்கினர் எலியா அனுப்பப்படுகின்ற பொழுது அங்கே என்ன நடக்கிறது? அந்த ஏழை கைம்பெண் தனக்கு இருந்த அந்த 2 அப்பத்தையும் சுட்டு யாருக்கு கொடுக்கிறார்? இறைவாக்கினருக்கு கொடுக்கிறார். அதனால் அந்த பஞ்ச காலம் தீருகிற வரை அவர்கள் மகிழ்வோடு இருந்தார்கள். தன்னோடு இருந்த அனைவருக்கும் அதை பகிர்ந்து அவர்கள் உண்டு வந்தார்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிற போதுதான் நாம் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். நம் பாதுகாவலுடைய வாழ்வு அதற்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களை, இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்னும் இந்த நவநாட்களிலே, இன்னும் நம்முடைய திருவிழாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில வேதனைகள் இருக்கலாம். சிலருக்கு படிக்கிறதுனாலே கஷ்டம், அப்படித்தானே? படிக்கிறது கஷ்டமா ஈஸியா? தம்பி ஏலே கொட்டாய் விட்டான் தம்பி. ஏலே, படிக்கிறது கஷ்டமா ஈஸியா? படிக்கிறது ஈஸி தானே? நம்ம படிக்கிற பிள்ளை போலுக்கு என்ன மாதிரி படிக்காத பிள்ளை இல்லை. சரி, நான் தப்பான ஆள்கிட்ட கட்டணும். சரி, அப்ப நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், சில காரியங்கள் நம்மை கஷ்டப்படுத்துவது போல தோன்றலாம், ஆனால் அந்த காரியங்கள் தான் நமக்கான ஆசீர்வாதம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நம் பாதுகாவலுடைய விழாவை தொடங்கி இருக்கிற இந்த நாளிலே நாம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். யாரெல்லாம் துன்பங்களை மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக மாறுகிறார்கள். நம்ம கஷ்டம் வருது, கஷ்டம் வரும்போது எதனால நாம் கடவுளுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற நிலையை மறந்துடுறோம்? கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மனநிலை வருகிற போது. எப்பொழுது கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலை நம்மிடம் வருகிறதோ அப்பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறோம். நம் பாதுகாவலர் புனித சவேரியார் தன்னுடைய வாழ்வில் வந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் இழந்தார். துன்பங்களை துணிவோடு ஏற்றுக்கொண்டார். வாழ்வினுடைய எல்லா இன்ப காரியங்களையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இழந்து துன்பங்களை வருந்தி ஏற்றுக்கொண்டு மன உறுதியோடு பணி செய்ததனால் இன்று நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். எனவே நம்முடைய துன்பங்களை தாங்கக்கூடிய மனநிலை என்பது பிறர் வாழ்வு பெறுவதற்கான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்ம கஷ்டப்பட்டா அடுத்தவங்க நல்லா இருப்பாங்களா?
நம்ம கஷ்டப்பட்டா அடுத்தவங்க நல்லா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? கேள்வி புரியுதா? இப்ப நம்ம கஷ்டப்பட்டா அடுத்தவங்க நல்லா இருப்பாங்களா? எப்படி நல்லா இருப்பாங்க? பரவாயில்லவே நல்லா கஷ்டப்படுதான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நல்லா இருப்பாங்களோ? அப்ப நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்க்கிறோம், பிள்ளைகளுக்காக பெற்றவர்கள் எத்தகைய துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இதை பெற்றதுக்கு எதை பெற்றிருக்கலாம் ஏதோ சொல்றாங்கன்னு. அப்போ பல சமயங்களில் பிள்ளைகள் பெற்றோர்களை மதிப்பதில்லை. அதனால பிள்ளைகளை பெற்றதுக்கு எருவு மாடை கூட பெற்றிருக்கலாம் போலுக்கு, பாலாவது கொடுத்துருக்கோம், அம்மிக்கல்ல பெற்றுக்கணுமா? சரி. அப்போ இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளுக்காக பெற்றவர்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள் அந்த பிள்ளைகளுக்கான ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது. நாம் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையில் தொங்கினார். அதனால் நாம் இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எல்லோரும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புனித சவேரியார் துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். எனவே நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். எனவே ஏதோ ஒரு வகையில் நாம் அனுபவிக்கின்ற துன்பங்கள் பிறருக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதாக மாறுகிறது என்பதை புனித சவேரியாருடைய வாழ்வும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வும் இன்னும் பல்வேறு புனிதர்களுடைய வாழ்வும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிற போது துவண்டு போய்விடாமல், மனம் தளர்ந்து போகாமல், மன உறுதியோடு இருந்து என்னுடைய துன்பத்தின் வழியாக பலரும் வாழ்வு பெற வேண்டும் என்ற ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து அதன் வழியாக கடவுளுக்கு உகந்த சாட்சிய வாழ்வு வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, இந்த மாலை வேளையிலே நாங்கள் உம்மை போற்றுகிறோம். எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியாருடைய திருவிழாவை கொடியேற்றத்தோடு தொடங்கி இருக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல், துன்பங்களை மன உறுதியோடு தாங்கிக் கொண்டு அந்த துன்பத்தின் வழியாக பிறருக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுக்கு பிரியமான சகோதரி சகோதரிகளே, நமது பாதுகாவலர் புனித சவேரியாருடைய திருவிழாவானது நமது வாழ்வை ஒரு புதிய வாழ்வாக மாற்றி அமைக்கவும், அவருடைய பரிந்துரையால் இறையாசிர் நம்முடைய குடும்பங்களிலும் நமது கிராமத்திலும் நிறைவாக இருக்கவும், அவருடைய வழிகாட்டுதலினால் அவருடைய வாழ்வை நாம் பின்பற்றதன் வழியாக நாம் பரிசுத்தமான மக்களாக நம்மையே கடவுளிடம் முழுமையாக அர்ப்பணித்து அவருக்காக வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்தாருளுமாறு நமது விண்ணப்பங்களையும் நமது தேவைகளையும் இறைவனுடைய பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். நல்ல ஆயனாம் என் இறைவா, திரு அவையை வழி நடத்தும் திருத்தந்தை 14ஆம் லியோ, எமது மறைமாவட்ட பரிபாலகர் அருள் திரு மோட்சராசன் ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் அனைவரையும் உமது தூய ஆவியால் நிரப்பி இறையேசுவின் மதிப்பீடுகளின்படி இறை மக்களை வழி நடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் ஊற்றே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தாங்கள் என்றுமே மக்கள் தலைவர்கள் என்பதை உணர்ந்து மக்கள் நலத்தை கருதியில் கொண்டு மக்களின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் மட்டுமே பணியாற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மூவரு தெய்வமே எம் இறைவா, எமது கள்ளியூர் மக்களின் பாதுகாவலரான புனித சவேரியாரின் திருவிழாவை கொடியேற்றி தொடங்கியிருக்கின்ற இவ்வேளையில் கொடியானது எவ்வாறு மேல்நோக்கி சென்றதோ அதை போன்று நாங்கள் அனைவரும் எமது எண்ணத்தாலும் சொல் செயல்களாலும் உயர்ந்தவராய் வேற்றுமை கலந்து ஒற்றுமையில் இணைந்து வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் நல்கும் நாயகனே இறைவா, நோயினால் அவதிரும் அனைத்து மக்களையும் உமது வல்லமை மிக்க கரத்தினால் தொட்டு குணமளிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, எங்களுடைய பாதுகாவலர் புனித சவேரியார் தன்னுடைய வாழ்க்கையை உமக்காக
முழுமையாக அர்ப்பணித்தாரோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை மற்றவர்களை அறிந்து கொள்ள எல்லா துன்பங்களை ஏற்றது போல நாங்களும் உமக்காக வாழ, உமக்காக எல்லாவற்றையும் நாங்கள் துறந்து எங்களோட வாழ்வில் வருகின்ற துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு உமது நற்செய்தியை எங்களுடைய வாழ்க்கை வழியாக மற்றவர்களுக்கு அறிவிக்கவும், மேலும் உம்முடைய ஆசிர் என்றும் எங்களுடைய கிராமங்களிலும் எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களுடைய இதயங்களிலும் என்றும் தங்கவும் கெஞ்சி மன்றாடுகிறோம். மேலும் இந்த திருவிழாவானது எங்களுடைய நம்பிக்கை விசுவாசத்தையும் ஆழப்படுத்தி உண்மையே தஞ்சம் என்று நாங்கள் என்றென்றும் உண்மை இறுக்கமாக பற்றி கொண்டு வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். இந்த மன்றாட்டை எல்லாம் உமது ஒரே மகனாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். பாடும் வேளை ஆனந்தமே என்றாகம் அர்ப்பணித்தே என்னாருயிரை வாழ்வை உன் கரங்களில் கையளித்தே ஆனந்தங்கள் பாடும் வேளை. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மார்ந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக எனக்கு ஏற்றதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்தியை பயனுள்ள முறையில் சான்று பகிர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலந்தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறைவாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழே நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதுதர் புனிதரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இயேசுக்கு பிரியமான சகோதரி சகோதரிகளே, நாம் அனைவரும் நமது பாதுகாவலான புனித சவேருடைய வழியாக நம்முடைய இயக்கங்களையும் விண்ணப்பங்களையும் குடும்ப ஆசீர்வாதத்துக்காகவும் நம்முடைய கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களும் நலனுடன் வாழவும், குறிப்பாக முதியவர்களுக்காக ஆதரவற்றவர்களுக்காக இந்த கல்வார் பலியில் அவர்களை ஒப்புக் கொடுத்து நம்மையே காணிக்கையாக இந்த கல்வார் பலியை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நேர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அருள் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த திருமுக ஒளியினுடைய செருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வானலில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியே உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவிட அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம்முடைய உயிருள்ள ஆண்டவர் அவர்களை அந்த அமைதியும் சமாதானத்தையும் ஒருவருக்கு ஒரு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இவரே
நம்முடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியரை வழிநடத்திய ஆண்டவர். இவரே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர். இவரே நாம் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு தன்னுடைய உயிரை தியாகம் கொடுத்த ஆண்டவர். நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக சிலுவையில் ரத்தம் சிந்திய ஆண்டவர். இவருடைய செம்மறி விருதுக்கு அழைக்க பெற்றோர் வேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திரள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடத்திற்கு நம்மை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. சொந்தம் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் போதே புது சந்தோஷங்களில் தோன்றுதே. தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் போதே புது சந்தோஷங்களில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வில் தாரும், உன் ஆசை தொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வில் தாரும், உன் ஆசை தொங்க நான் வாழுவேன். ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் போதே புது சந்தோஷங்களில் தோன்றுதே. ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் போதே புது சந்தோஷங்களில் தோன்றுதே. என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது, அது என் வாழ்வின் செல்வத்தில் மேலானது. என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது, அது என் வாழ்வின் செல்வத்தில் மேலானது. என் சொந்தம் நீ என்றும் நீ அல்லவா, என் சொந்தம் நீ என்றும் நீ அல்லவா, இதம் என் வாழ்வில் பொருள் தேடும் உறவல்லவா, உறவல்லவா. வாரும் தேவா வாரும், ஒரு வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசை கொண்ட நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன் ஆசை கொண்ட நான் வாழுவேன்.
என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூ பூக்குதே புதிய சந்தோஷங்களில் தோன்றுதே. கண்களை மூடுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார் வழியாக கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோம். கடவுளே நமது ஆன்ம உணவாக பானமாக நம்மை தேற்ற நம்மோடு இருக்க நம்மை பலப்படுத்த வந்திருக்கிறார். நன்றி சொல்லுவோம். நமது உள்ளங்களில் குடியிருக்கிற இயேசு நமது இல்லங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். இயேசுவின் நற்கருணை நாதரே, திருக்கொடியேற்றி திருவிழாவை தொடங்கி இருக்கிற இந்த காலத்திலே கள்ளியூர் சண்முகநாதபுரம் என்கிற எங்கள் ஊரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, நீரே ஆசீர்வதிப்பீராக. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமான உடல் உள்ள ஆன்ம சுகத்தை ஆண்டவரில் உறுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, வழக்கை இடக்கை தெரியாத மக்கள் இவர்களை நீரே நல்ல ஆயனாக இருந்து வழிநடத்தி பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய உள்ளங்களுக்கு ஆறுதலாக வந்த, ஆசீர்வாதமாக வந்த, உணவாக வந்த நற்கருணை நாதரே, எங்கள் இல்லங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய கல்வியை ஆசீர்வதித்தரும், இளைஞர்களுடைய வாழ்வை ஆசீர்வதித்தரும், குடும்ப தலைவர்கள் மூலமாக குடும்பத்துக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நீரே வழங்கியிருடும். வேலை வாய்ப்பு இல்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்பையும், வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வையும் தந்த நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனை, குடும்பத்தில் சமாதானம் இல்லாத குழப்பங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத தருணங்கள், அன்பில்லாத வாழ்க்கை என அனைத்தையும் நீர் மாற்றி உங்களுடைய இறையாட்சியின் மதிப்பீடுகள் கொண்ட மக்களாக வாழ இவர்களை பயன்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, பாதுகாப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. மரியே புனித வாழ்க, பிரான்சிஸ் சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவினியவர்களை பாதுகாவலுடைய ஆண்டு திருவிழாவை பெரும் மகிழ்ச்சியோடு கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கிறோம். எனவே மகிழ்ச்சியை கரவொலி எழுப்பி ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம். கடவுள் நம்முடைய பாதுகாவலர் வழியாக நம்மை நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே திருக்கொடி ஏற்றி திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பவர்கள் நமது பங்கின் மைந்தர் அருள் தந்தை கிறிஸ்துராஜா அவர்கள். தந்தை அவர்கள் மிகவும் எளிமையானவர், மிகவும் அமைதியானவர். சிரிக்கிற நேரத்தை தவிர தந்தைகிட்ட பெரிய சத்தத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப எளிமையாக, ரொம்ப இனிமையாக தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட குருமானவர்களை அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். எனவே தந்தை அவர்கள் இந்த நாளில் வந்து நமக்காக திருக்கொடி ஏற்றி நமக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பது நமக்கு உண்மையில் பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. தந்தை அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஊர் பொறுப்பாளர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள். கைதட்டுங்க, ஒன்றும் தப்பில்லை. அடுத்ததாக அருள் தந்தை மிக்கேல் மகேஷ் அவர்கள், நமது சிவகிரி பங்கை சார்ந்த அருள் தந்தை அவர்கள் மறைவுரை சொன்னவர். ரொம்ப எளிமையாக மறைவுரை ஆற்றக்கூடியவர்கள், வல்லமையாக கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர். தந்தை அவர்களுக்கும் வாழ்த்து. இனி இவர்களை 10 நாள் திருப்பலியிலும் இதுபோல பெருவாரியாக கலந்து கொண்டு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். திருவிழா என்பது கடைசி நாட்கள் அல்ல, 10 நாளுமே திருவிழா நாட்கள் தான். 10 நாட்களிலும் நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு திருப்பலியில் கலந்து கொள்ளுங்கள். திருப்பலியில் முதல் நாளே ஒரு கருத்துக்காக நம்ம ஜெபிச்சிருப்போம், அப்படிதானா? அந்த கருத்தை 10 நாளும் கண்டினியூஸாக தொடர்ச்சியாக அந்த 10 நாள் திருப்பலியும் நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் என்ன கேட்டாலும் கடவுள் கொடுப்பார். பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருந்தால், நச்சரிச்சுட்டே இருந்தால் அவங்க கொடுத்துருவாங்கல்ல, அது மாதிரி கடவுளும் நம்முடைய தந்தை தாயாக இருக்கிறார்.
எனவே 10 நாள் திருப்பலியிலும் கலந்து கொண்டு நீங்கள் ஜெபியுங்கள். என்ன தேவைக்காக ஜெபிக்கிறீர்களோ நிச்சயமாக பாதுகாவலருடைய பரிந்துரையால் கடவுள் நிச்சயமாக தருவார் என்கிற உறுதியை பெற்றுக்கொள்வோம். அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றியலானார். நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரியவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவுக்கு பிரியமான சகோதரி சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் அவருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருவிழாவானது உங்களுடைய வாழ்விலும் உங்களுடைய குடும்பத்திலும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வருவதாக. இறைவனுடைய ஆசீர் என்றும் உங்களுக்கு துணை இருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலை வணங்குவோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூறுவாராக. ஆமென். தந்தையின் பேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்போதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூய ஆவியார் கிறிஸ்துவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளர செய்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாமால பாடிடுவோம் சவேரியாரே, உந்தன் பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. பாமால பாடிடுவோம் சவேரியாரே, உந்தன் பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோவில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோவில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே. பாமால பாடிடுவோம் சவேரியாரே, உந்தன் பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. சாமி வார்த்தைகளை பேசி வந்த போதகரே, இறையரசின் தூதுவரே சவேரியாரே. இறையரசின் தூதுவரே சவேரியாரே. இஞ்ஞாசியார் கண்டெடுத்த இயேசு சபை மாமுனி, இஞ்ஞாசியார் கண்டெடுத்த இயேசு சபை மாமுனி, இறைவன் தந்த அருங்கொடையே சவேரியாரே. இறைவன் தந்த அருங்கொடையே சவேரியாரே.
வாழியவே வாழியவே சவேரியாரே, எங்கள் விசுவாச நாயகனே சவேரியாரே. வாழியவே வாழியவே சவேரியாரே, எங்கள் விசுவாச நாயகனே சவேரியாரே. பாமால பாடிடுவோம் சவேரியாரே, உந்தன் பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோவில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே. பாமால பாடிடுவோம் சவேரியாரே, உந்தன் பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. செய்வோமாக. விண்ணிலே இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உடைய சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறு. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கலாமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாமே. மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாளிலும் சாவான பாவத்தினும் சரீர மரணத்தினின்று எங்களை தற்காத்து கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாளிலும் சாவான பாவத்தினும் சரீர மரணத்தினின்று எங்களை தற்காத்து கொள்ளும். மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாளிலும் சாவான பாவத்திலும் சரீர மரணத்தினின்றும் எங்களை தற்காத்து கொள்ளும். அச்சில் சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிருந்து எங்களை அச்சித்தருளும். எங்கள் சரேஸ்ரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.